அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். கவனத்தோடு கேளுங்கள். யார் அல்லாஹ் ஒருவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு. அடியானே, உனக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இல்லையா? இந்த வானம் யாருடையது? இந்த பூமி யாருடையது? இந்த சூரியன் யாருடையது? இந்த அண்ட சராசரங்கள் யாருடையது? உன் செல்வம் யாருடையது? உன் சுகம் யாருடையது? உன் மூச்சு யாருடையது? உன் இதயத்தில் ஓடக்கூடிய இதய துடிப்பிற்கு யார் சொந்தக்காரன்? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். இந்த உலகம் அனைத்தும் அல்லாஹுடைய அருளை கொண்டு இயங்கக்கூடியது. அவன் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா? படைப்புகளை சார்ந்திருக்கிறீர்கள், படைத்தவனை சாராமல் நோயால் சிரமப்படுகிறீர்களா? கஷ்டத்தால் கடனால் சிரமப்படுகிறீர்களா? செல்வத்தால் சோதிக்கப்படுகிறீர்களா? குடும்பத்தால் சோதிக்கப்படுகிறீர்களா? கண்ணியத்தால் சோதிக்கப்படுகிறீர்களா? வாழ்வு நெருக்கடியாக மாறுகிறதா? தப்பிப்பதற்கு வழி தெரியவில்லையா? யாரை சாரப்போகிறீர்கள்? யார் இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனைகளை நீக்க முடியும்? என் நோயை யார் குணப்படுத்துவார்? என் கடனை யார் நீக்குவார்? என் செல்வத்தின் சிரமத்தை யார் நீக்குவார்? என் கவலைகளை யார் நீக்குவார்? என் கண்ணீரை யார் துடைப்பார்? என் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை யார் வெளிச்சமாக்குவார்? உலகம் நெருக்கடியாகிறது, விசாலப்படுத்துபவன் யார் என்ற கேள்வியா? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா. அடியானே, உனக்கு நான் ஒருவன் போதுமானவனாக இல்லையா? நான் யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள், உலகத்தில் முதலாமவர் இறுதியானவர் என எல்லோரும் என்னை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறினாலும் என் ஆட்சியில் எதையும் அது உயர்த்தாது. உலகத்தில் உள்ள எல்லோரும் என்னை மறுப்பவர்களாக மாறினாலும் என் ஆட்சியில் எதையும் அது தாழ்த்தாது. கேளுங்கள், முதலாமவர் இறுதியாமவர் என எல்லோரும் ஒரே மைதானத்திலே ஒன்று கூடி அவரவர்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்டு எல்லோருடைய தேவைகளையும் காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றினாலும், உலகத்தில் உள்ள எல்லோருடைய காரியங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, என் ஆட்சியில் என் கஜானாவில் ஒரு கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடல் நீரில் இருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட என் கஜானாவில் காலியாகாது. அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா. உங்களுக்கு குழந்தை இல்லையா? குழந்தையை கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இல்லையா? அல்லாஹு அக்பர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருடைய வரலாற்றை குர்ஆன் சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஆண் குழந்தையை பார்த்தவுடன் பயந்தார்கள். ஐயோ, கொன்று விடுவார்களே பனி இஸ்ரவேலர்கள் என்று. அல்லாஹ் கூறினான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு, மூசாவின் தாயே, நீங்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுங்கள். பயந்தால், முடியாது என்று பயந்தால் அங்கு ஓடக்கூடிய அந்த நீரோடையில், அந்த ஆற்றில் அந்த குழந்தையை போட்டு விடுங்கள். அல்லாஹ், பயப்படாதீர்கள், அதற்கு பிறகு கவலை கொள்ளாதீர்கள். இன்னா லராதுஹு இலைக்கி. அல்லாஹ் இந்த குழந்தையை அவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் போட்டால் இந்த குழந்தையை அல்லாஹ் உங்களுடைய கரத்தில் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த குழந்தையை அல்லாஹ் நபியாக மாற்றி காட்டுவான். எந்த ஃபிரௌன் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கரத்தால் அறுப்பானோ அந்த ஃபிரௌனுடைய கரத்தாலே மூசாவுடைய தாயுடைய கரத்தில் அல்லாஹ் அந்த குழந்தையை கொடுக்க வைத்தான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா. அடியானே, உனக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இல்லையா? இப்ராஹிம் நெருப்பில் வீசப்பட்டார். நெருப்பு சுட்டரித்து சாம்பலாக்கிவிடும் இப்ராஹிமை என்று கூட்டம் சொன்னது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நெருப்பை படைத்தவன் அவன். இந்த நெருப்புடைய தன்மை எப்படி மாற்றப்படும் என்பதையும் அறிந்தவன். ஹஸ்பி அல்லாஹ். வீசப்பட்டார். நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், குளிர்ச்சி அளிக்கக்கூடிய, அமைதி அளிக்கக்கூடிய இடமாக இப்ராஹிமுக்கு மாறிவிடு என்று. நபி யூனுஸ் மீன் வயிற்றில் அல்லாஹ்வை அழைத்தார். அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான். நபி மூசா, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் ஒருபோதும், கடலை பிளந்து அல்லாஹ் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சொன்னார்கள், குடிந்தால் நபியை எம்மை பார்த்து விடுவார்கள், வாள்கள் சுற்றி இருக்கிறது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலை கொள்ளாதீர் அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த அல்லாஹ் நம்மோடு இல்லையா? அல்லாஹ் நம்முடைய சிரமத்தை பார்க்கவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியோடு வைத்தால் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போல்
அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான். ஆனால் அந்த பறவை தன்னுடைய பாதையில் கிளம்பி செல்கிறது, காலையில் வயிறு காலியாக கிளம்பி செல்கிறது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு. நோயா அதனுடைய காரணியை நோக்கி நீ கிளம்பி செல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு. செல்வத்தில் சோதனையா, அதை வெளியாக்குவதற்குரிய காரணிகளை நோக்கி கிளம்பி செல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு. குடும்ப வாழ்வில் பிரச்சனையா, இப்படி வாழ்வில் சிரமங்களால் சோதிக்கப்படுகிறீர்களா, சிரமத்தை வெளியேக்குவதற்குரிய வழியை உங்களால் முடியும் அளவிற்கு காரணிகளை எடுத்து செல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பயணத்தை நோக்கி அந்த பறவை காலையில் வயிறு காலியாக செல்கிறது, மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையால். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே சொல்லுங்கள், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் எங்களுடைய வாழ்வில் நடக்காது. வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருப்பார்கள், அல்லாஹ் ஒருவன் மீதே நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். கரமேந்தி அல்லாஹ்வை அழையுங்கள், சிரமத்தில் அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய சிரமங்களை முறையிடுங்கள். உலகம் கேட்க மறந்தாலும், உலகம் உங்களை கைவிட்டாலும், இருளில் உலகம் உங்களை தனிமையில் விட்டுவிட்டாலும், எல்லா உறவுகளும் உலகமே உங்களை புறக்கணித்து உங்களை தனிமைப்படுத்தினாலும் அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. அவனுடைய அடியானை அல்லாஹ் அவனை சார்ந்து நம்பிக்கை கொண்டு அவனிடத்திலே வந்து நிற்கக்கூடிய ஒருவனை அல்லாஹ் ஒருபோதும் நிராசை அடைய செய்வதில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். ஏன்? அல்லாஹுவை சார்ந்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் உயர்ந்த குணம் வெட்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு குணம் உண்டு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய குணம் வெட்கம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது, அதில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசியானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று கூறிவிட்டு அத்துணை விஷயங்களையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஈமானுடைய ஒரு கிளையை பிரித்து சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானுடைய கிளைகளில் ஒன்று வெட்கம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்துடைய வார்த்தைகளில் ஒன்று, ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், வெட்க குணம் இல்லை என்றால். ஆம், ஒரு சமூகம், ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்வான், சிந்திப்பான், அவர்களுடைய வாழ்வில் வெட்க குணத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் அறிஞர்கள் சொல்லுவார்கள், என் சமூகம் அழிந்ததுடைய முதல் காரணமே எதிரிகள் போர் தொடுத்தல்ல, இந்த சமூகத்தில் மீதுள்ள வெட்க குணத்தை, என் சமூகத்தின் வாலிப பெண்கள் சுமக்கக்கூடிய வெட்க குணத்தை அழித்தார்கள், அந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்க குணத்தை நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் வெட்கம் அடைந்தால் ஒரு புது பெண் திரைக்கு பின்னால் இருந்து எப்படி வெட்கம் அடைவாளோ அப்படி அல்லாஹுடைய தூதர் வெட்கப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று. அல்லாஹுடைய தூதர் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆடை கொஞ்சம் விலகி இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் வருகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அதே நிலையில் இருக்கிறார்கள். உமர் வந்தார்கள், அதே நிலையில் இருந்தார்கள். உஸ்மான் வந்தார்கள், ஆடைகளை மறைத்துக் கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றதற்கு பிறகு கேட்டார்கள், என் கணவரே, அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் வந்தார்கள், ஆடையை நீங்கள் மாற்றவில்லை. உமர் வந்தார்கள், ஆடையின் நிலையை மாற்றவில்லை. உஸ்மான் வந்தார், ஆடையின் நிலையை மாற்றினீர்கள், ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா என் மனைவி அவர்களே, யாரை கண்டால் மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை கண்டு நான் வெட்கமடையக்கூடாதா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு நபித்தோழரின் வெட்க குணத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். அல்லாஹ் அங்கீகரிப்பதாக, வானத்தில் உள்ளவர்கள் அங்கீகரிப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வெட்க குணம் இயற்கையில் ஒரு மனிதனிடத்தில் இருப்பது. இயற்கையின் வெட்க குணமே இன்றைய காலத்தில் எமது கண்களுக்கு முன்னால் செத்து மடிந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தனக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணை கூட தொடமாட்டான் வெளிப்படையில், மக்களுக்கு மத்தியில். ஆனால் இன்று தனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை வெளிப்படையில் எந்த எல்லையை கடந்து மக்கள் மத்தியில் செயல்பாடுகளை செய்யக்கூடாதோ அந்த செயல்பாடுகளை எல்லாம் வெளிப்படையில் செய்யக்கூடிய சமூகமாக ஈமானை ஏற்று வாழக்கூடிய சமூகமும் மாறிவிட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
எப்படி இதை விவரிப்பது? முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகள் இன்று அவர்கள் விரும்புவது ஆடையாகிவிட்டது. அவர்களுடைய உடலை வெளிப்படுத்துவதை இன்று கண்ணியமாக கருதுகிறார்கள். அல்லாஹ் அனுமதித்த, அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியமாக கூறிய ஹிஜாபை அணிவதையெல்லாம் அவர்கள் இன்று இழிவாக பார்த்து விட்டார்கள். ஒரே ஒரு செய்திதான், அறிவுரையாக அல்ல, சிந்தனைக்காக. சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும், நானும் நீங்களும் இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தியுங்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தன் தோழரை பார்த்து, சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு அறிவிக்கவா என்று. அவர்கள் ஒரு பெண் கடந்து சென்றார்கள். சொன்னார்கள், இந்த பெண் அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு முறை வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நோய் வலிப்பு இருக்கிறது. நோய் வலிப்பு ஏற்பட்டால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது மக்களுக்கு முன்னால். எனக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், பெண்ணே, இதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். அல்லாஹ் அந்த நோயை நீக்கி விடுவான். ஆனால் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், தேர்ந்தெடு. அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் பொறுமை காக்கிறேன், சொர்க்கம் எனக்கு கிடைக்கட்டும். ஆனால் அல்லாஹுடைய தூதரே, நான் மக்கள் மத்தியில் இருக்கும்போது வலிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஆடை விலகிக் கொள்கிறது, நான் என்ன செய்வது? அதனால் மக்கள் என்னுடைய அங்கங்களை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே அதற்காக மட்டும் என் வலிப்பு நோய் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பொறுமை காக்கிறேன், என் ஆடை விலகிவிடக்கூடாது மக்களுக்கு முன்னால் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அந்த பெண்ணை சொர்க்கத்தின் பெண் என்று நபித்தோழர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளே, ஹிஜாபை நீக்கி வாழக்கூடிய பெண்களே, அல்லாஹ் அலங்கரித்த, அல்லாஹ் அழகாக்கிய உங்களுடைய உடலை உங்களுக்கு தகுதியான ஆண்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துவதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த செய்தியை சிந்தித்து பார்க்கட்டும். அல்லாஹ் வெட்க குணத்தை நேசிக்கிறான். செயலில், சிந்தனையில், சொல்லில், எம்முடைய வாழ்வில் எந்த அங்கத்திலும் இந்த வெட்க குணம் நிறைந்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செயலை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அந்த செயல் உடையவர்களை நேசிக்கிறான். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தொழுகைக்கென்று நேரம் இருக்கிறது. ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, இந்த 5 ஃபர்தான தொழுகைகளுக்கும் அதற்கென்று குறிப்பிடப்பட்ட நேரம் இருக்கிறது. கிதாபம் மௌகூதா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை ஒருவர் தொழ முடியும். ஒருவேளை வேண்டுமென்றே ஒருவர் தொழுகையை விட்டால் அவர் எத்தனை முறை அதற்கு பிறகு தொழுதாலும் அவர் விட்ட அந்த தொழுகையுடைய கூலியை ஒருபோதும் அடைய முடியாது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே முஃமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் என்கிறான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தொழுகையை பேணுவார்கள். யுகீமூனஸ் ஸலா, தொழுகையை பேணுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலா, நபியே, நீங்கள் தொழுகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுதலா? தொழுகையை மறந்து விடுவார்களா? தொழாமல் சென்று விடுவார்களா? ஒருபோதும் அல்ல. தொழுகையை பாழாக்குதல் என்றால் நபித்தோழர்கள் விளக்கம் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுதல். எப்போது இன்று நம்மில் பலர் ஃபஜ்ரை தொழுகிறோம் சூரியன் உதயமானதற்கு பிறகு. ஆனால் எப்போது தொழ வேண்டும்? துஹரை எப்போது தொழுகிறோம்? அசரை எப்போது தொழுகிறோம்? மக்ரிப், இஷாவை எப்போது தொழுகிறோம்? எந்த நேரத்தில் எந்த இடத்தில் தொழ முடியுமோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நாம் தொழுது கொள்கிறோம். இது அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களுடைய தொழுகை அல்ல. இன்னும் பலர் தொழுவதே கிடையாது. ரமதான் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை, அல்லது அவர்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை, அல்லது ஜும்ஆ தான் அவர்களுக்கு தொழுகை. இவர்கள் காஃபிர்களா அல்லது பெரும்பாவிகளா என்று அவர்களை குறித்து நான் பேச வரவில்லை. இங்கே தொழுவதில் நேரத்தை தவறி தொழுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. நீங்கள் தொழுதாலும் அதனுடைய நேரத்தில் தொழுதால்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் சமூகத்தோடு நிலைமையை யோசித்து பாருங்கள். நபிமார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்முடைய தூதர், கடைசி தருவாயில் அவர்கள் செய்த அறிவுரையை நினைத்து பாருங்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என் சமூகமே என்று சொன்னார்கள். மரணப்படுக்கை, எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள். மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள். ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தன் மனைவியை பார்த்து கேட்ட கேள்வி, சமூகம், என் நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். தொழக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரத்தில் தான் தன்னால் அந்த தொழுகைக்கு செல்ல முடியாது என்று உணர்ந்த அல்லாஹுடைய தூதர்
கேட்டார்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து, உங்கள் தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று. அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகும் தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பிறகு தொழுகையுடைய நேரத்தை தவறவிடக்கூடாது என்று 2 நபித்தோழர்களுடைய தோளில் தங்களுடைய கரங்களை போட்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது. அவர்கள் முடியாமல் இயலாமல் நோயால் அறையில் இருக்கிறார்கள். அபூபக்கருடைய தலைமையில் முஸ்லிம் சமூகம் தொழுகிறது. அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அவருடைய அறையின் திரையை அகற்றி பார்த்தார்கள். சமூகம் தொழுகையில் இருப்பதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் புன்சிரிப்பை செய்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மகிழ்வு. முஸ்லிம் சமூகம் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதில். அல்லாஹுடைய தூதருடைய கோபம். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வருகிறார்கள். அப்போது பார்த்தால் நபித்தோழர்கள் வர தாமதமாகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுவதற்கு பள்ளிக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நம்முடைய வீடுகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய கரத்தால் நெருப்பால் எரிக்கப்படுவதற்கு தகுதியானவைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களோடு தங்களுடைய மனைவிமார்களோடு அமர்ந்திருக்கும் போது அதான் சொல்லப்பட்டால் அங்கே இருப்பவர்கள் யாரென்றே தெரியாமல் எழுந்து பள்ளிக்கு தொழுகைக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அதானுடைய சப்தம் கேட்டால் அவருடைய இதய துடிப்பு உலக தொடர்புகளோடு நின்றுவிடும். நின்று அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக பள்ளியை நோக்கி விரைவார்கள். ஒரு தொழுகையை விட்டு வெளியே வந்தால் அடுத்த தொழுகைக்கு பள்ளிக்கு எப்போது செல்வோம் என்ற இறை நேசத்தோடு அந்த நபித்தோழர்களும் அல்லாஹுடைய தூதரும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கப்படும் போது அவர்கள் உணர்வார்கள், என் தொழிலை விட அல்லாஹ் அக்பர், என் படிப்பை விட அல்லாஹ் அக்பர், என் பொழுதுபோக்கை விட அல்லாஹ் அக்பர், என் செல்வத்தை விட அல்லாஹ் அக்பர், என் குடும்பத்தை விட அல்லாஹ் அக்பர், இந்த குடும்ப நிகழ்வை விட அல்லாஹ் அக்பர், எல்லாவற்றை விடவும் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அழைத்து விட்டான். உலக தொடர்புகள் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டு அல்லாஹுடைய தொடர்புக்காக பள்ளியை நோக்கி அல்லாஹுடைய நேசத்தோடு ஒருவன் செல்லுவான். பள்ளியில் தொழுகைக்காக காத்திருப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அது போர்க்களத்தில் காத்திருப்பதை போல். அதுதான் போர்க்களம், அதுதான் போர்க்களம் என் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செயல்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல் என்று அல்லாஹுடைய தூதர் ஜிஹாதை சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். அல்லாஹ் அப்படி தொழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். அல்லாஹுடைய நேசம் அதை பெற்றுத்தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.